இப்போ ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த இடமே ராசியாகும். அந்த சந்திரனே மனோகரனும் ஆவார். இந்த சந்திர பகவான் ராகு கேது பாவகிரகங்களோட சேர்ந்து பார்த்து பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக வரும். இவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக வந்துடும் நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. எப்பவும் ஒரு மனக்குழப்பத்தோடயே இருப்பாங்க. இவங்க இதிலிருந்து விடுபடணும்னா ஒரு தியானம் மாதிரியோ அல்லது யோகா மாதிரியோ செஞ்சுட்டு வரலாம். அதே நேரத்தில் மனித முகமில்லா கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், வராகி இந்த மாதிரி கடவுள் இருக்கலாம். எலுமிச்சம்பழத்தால் தீபம் போட்டு வணங்கி வந்தாங்களா இந்த மன அழுத்தமானது கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வரும். அதே சமயத்தில் இவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு புதனும் பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்க தான் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அதாவது மனநிலையை பாதிக்க வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு தான் ஏதாவது யாராவது செய்வன வச்சுருக்காங்களோ, பிளாக் மேஜிக் மாதிரி செஞ்சுருக்கிறாங்களாங்கிற மாதிரி அதிகமாக பயம் வந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு. இவங்க இதிலிருந்து விடுபடணும்னா கும்பகோணம் அருகில் உள்ள திருக்கொற்கைங்கிற உள்ள இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற அதாவது சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா இரட்டை நந்தி உள்ள இடம் அந்த சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலுக்கு அவிட்ட நட்சத்திரத்தன்று அங்கே நம்ம போகணும். அங்கே போயிட்டு அந்த சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வணங்கி வந்தாங்களா இவங்களுடைய மன அழுத்தம், மன ரீதியான நோய்கள் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நன்றி.